வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம், நிறைய ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க, இன்னும் ஆதரவு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஓய்வூதிய இயக்குநரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓய்வூதியம் கொடுக்குற இடம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அரசு ஊழியர்கள் அப்படிங்கிறவங்க பெருமளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஸ்டாலின் விடியல் கொடுக்க போகிறாரு, பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த போகிறாரு அப்படின்னு பெரிய நம்பிக்கையை வச்சுருந்தாங்க. ஒரு சில மாநிலங்களில் அதை நடைமுறையும் படுத்தியிருக்காங்க. மேற்கு வங்காளம், ஒரிசா உள்ளிட்ட மாநிலங்கள்லாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொடர்ந்து எல்லோரும் சொல்கிற மாதிரி பாசிச பாஜக திராவிட மாடலுங்கிற பேரில் சுரண்டக்கூடிய திமுக அப்படின்னு மக்கள் சொல்கிற மாதிரி நம்மளும் சொல்கிறோம். கேட்டால் இவங்க பிஜேபி எதிர்ப்பாங்க திமுக, ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றுங்கிறத இந்த ஓய்வூதிய திட்டத்திலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓய்வூதிய திட்டத்தில் பிஜேபியும் திமுகவும் சேர்ந்து நடத்திய மிக படு பாதகமான செயல். மக்கள் இதை மன்னிக்க மாட்டார்கள். அரசு ஊழியர்கள் கண்டிப்பாக இவர்களை மன்னிக்க மாட்டார்கள். அரசு ஊழியர்கள் அப்படிங்கிறவங்க நம்ப வச்சு திமுக ஏமாத்திருச்சு அப்படின்னு சொன்னால் மிகையில்லை. பிஜேபி மட்டும் ஏமாத்ததில்லை, திமுகவை ஏமாத்தது. அதற்கான காரணத்தை நம்ம சொல்கிறோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஓய்வூதிய இயக்குநரகம் மூடிருச்சு அப்படிங்கிற செய்தி இன்றைக்கி அரசு ஊழியர்கள் மத்தியில் இடியை இறக்கக்கூடிய செய்தி. எப்படியாவது நமக்கு ஓய்வூதியம் கிடச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருந்தவர்களுக்கு முதல் இடியை ஏற்கனவே நம்ம பிடிஆர் அவர்கள் சட்டசபையில் கொடுத்துட்டார். அதற்கு பிறகு கண்டிப்பாக கொடுக்குறோங்கிற மாதிரி சிஎம் ஒரு கமிட்டி போட்ட உடனே ஸ்டாலின் பண்ண போகிறாருன்னு எல்லாம் நினச்சாங்க. எந்த ஸ்டாலின் பண்ணுறேன்னு சொன்னாரோ அவருடைய ஆட்சியில் இந்த அலுவலகம் மூடப்பட்டது அப்படிங்கிற வரக்கூடிய செய்திகள் இன்றைக்கி அரசு ஊழியர்கள் மத்தியில் ஒரு பதபதப்பை உண்டாகுது. நம்ம ரொம்ப க்ளீனாக தொடர்ந்து சொல்லிகிட்டு இருப்போம், அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய திட்டம் தர வாய்ப்பே இல்லை அப்படின்னு. திராவிட உடன்பிறப்புகள், திராவிட நிலைய வித்துவான்கள் அப்படின்னு நிறைய பேர் கமெண்டெல்லாம் போடுவாங்க. ரொம்ப உச்சாலி மாதிரி கமெண்ட்லாம் போடுவாங்க. நம்ம திமுகவே திட்டுறோம்லாம், நம்ம எல்லாத்தையும் திட்டிகிட்டு இருக்கோம். அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 200 ரூபா உடன்பிறப்புகளை நம்ம என்ன சொல்கிறது? இதுக்கு என்ன பேச போகிறாங்கன்னு தெரியல. நீங்கள் தானே இப்போ வாக்குறுதி கொடுத்தீங்க, உங்கள் தலைவர் தானே வாக்குறுதி கொடுத்தாரு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு தானே மக்கள் நம்பினாங்க. ஸ்டாலின் அவர்கள் இதை பண்ணலாமா? இதை கேட்டோம்னா திமுக சொல்லிது இல்லை 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 நாங்கள் அப்படி சொல்லலை இப்படி சொல்லலைன்னு சொல்லிட்டு. நீங்கள் எப்படி தான் சொன்னீங்க, தேர்தல் அறிக்கையில் படித்து நேற்று கூட மறுபடி பாய்ச்சா ரொம்ப தெளிவாக சொன்னீங்களே. ஓய்வூதிய திட்டம், பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும் தானே சொன்னீங்க. இல்லையே. சரி, இப்போ திடீர்னு இந்த பிரச்சனை ஏன் வெகுண்டு அப்படின்னா சிபிஎம் சிபிஐ. சிபிஎம் இப்போ சண்முகம் சொல்கிறாரு எங்களுக்கு அதிக சீட்டு வேணும். திரும்பவும் சொல்கிறாரு அதிக சீட்டு கிடைக்கிறது, இப்போ அதிக சீட் நாங்கள் கேட்போம். உங்கள் சீட்டு பஞ்சாயத்தில் அப்புறம் வச்சுக்கோங்க சார். கம்யூனிஸ்ட் தோழர்கள் அப்படிங்கும்போது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடக்கூடியவர்கள் தான் சின்ன வயசுலேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஐயா நல்ல கண்ணையால் ஆரம்பித்து ஜோதி பாசு, புட்டதேவ் பட்டாச்சாரியா, எவ்வளோ பேர் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில், தோழர் ஜீவா, நிறைய பேர் மறந்து நிறைய பேர் இருக்காங்க. சங்கரையா, சொல்லிகிட்டே போன தமிழ்நாட்டு தலைவர்கள் நிறைய பேர். இப்படி எவ்வளோ பேர் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட்டு, உழைக்கும் மக்களுக்காக, ஏழை மக்களுக்காக போராடக்கூடிய கம்யூனிஸ்ட், அவங்க கூட ஒரு வார்த்தை பேச மாட்டாங்களே. இந்த இயக்குநரகத்தை மூணதை பற்றி, சீட்டை பற்றி பேசுகிறீங்க, இதை பற்றி பேசணும் இல்லை, ஏன் இதை தவற விட்டாங்கன்னு நமக்கு ரொம்ப வருத்தமாகுது கம்யூனிஸ்டுகளை பார்த்தால். விசிகாவை பார்த்தா நம்ம ஒன்றும் சொல்கிறதில்ல. ஏன்னா விசிகா ஒரு உடன்பரப்பு மாதிரி ஆகிட்டார். அவர் நம்ம பேசி என்ன பிரயோஜனம்? வைகோ உடன்பரப்பு தான், ஜவஹர்லால் அவர் ஒரு உடன்பரப்பு தான், எல்லாம் உடன்பரப்புகள் ஆகிட்டாங்க. வேறு என்ன நம்ம பேசுறதுன்னு தெரியல. அப்போ அரசு ஊழியர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்ன? வாஜ்பாய் அரசாங்கம் பண்ண அநீதி என்ன? அந்த வாஜ்பாய் அரசாங்கத்துக்கு தோளோடு தோல் நின்றது திமுக அப்படிங்கிறது வரலாற்று உண்மை அல்லவா? இதை மறைச்சிட்டு ஜெயலலிதா காலத்தில் கொண்டு வந்தாங்க ஒரு தவறான பிரச்சாரத்தை ஏற்படுத்திட்டு இருக்காரு. இந்த பிரச்சனைக்கு யார் காரணம்? கல்வியை இன்றைக்கி கல்வி நிதி கொடுக்கலன்னு கோர்ட்டுக்கு போகிறீங்களே. நேற்று நீதிமன்றம் ஒன்றிய அரசை கண்டிச்சிருச்சு அப்படின்னு தமிழக இந்த உடன்பிறப்புகளும் இங்கே இருக்கக்கூடிய நிலை வித்துவான்களும் திமுகவை பாராட்டுறீங்களே. இந்த கல்விங்கிறது மாநில பட்டியலிருந்து சென்ட்ரல் பட்டியலுக்கு போனது எப்பப்பா? நீங்கள் அங்கம் வைக்கும்போது தானே. கொஞ்சம் யோசனை பாருங்கள். கச்சத்தீவை நீங்கள் இருக்கும்போது தான் கொடுக்குறாங்க. நீங்கள் இருக்கும்போது தான் கல்வியை மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு கொண்டு போகிறாங்க. எல்லாம் நீங்கள் இருக்கும்போது நீட்டை கொண்டு வரலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது அவங்க, அதிமுக. நீங்கள் தான் அவங்க. இப்படி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. மக்களுக்கு ஒன்றுமே புரியல, யார் கொண்டு வந்தானே புரியல. காரியாப்பட்டியில் டங்ஷன் அந்த ஆலை நாங்கள் சொன்னதுனால தான் வரலன்னு ஸ்டாலினுக்கு ஒரு பாராட்டு விழா, நாங்கள் தான் பண்ணோன்னு பிஜேபிக்கு ஒரு பாராட்டு விழா, நாங்கள் தான் பண்ணோன்னு அதிமுகவுக்கு ஒரு பாராட்டு விழா. மக்களுக்கே ஒன்றும் புரியல, யார் கொண்டு வந்தது யார் எடுத்தாங்கன்ட்டு.
இப்போ அரசு ஊழியர்கள் பிரச்சனையை பேசும்போது அரசு ஊழியர்களுக்கு நீங்கள் இந்த ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிறது வாஜ்பாய் அவர்கள் 2003 இருக்கும்போது கொண்டு வரார். அப்போ சொல்லப்பட்ட காரணம் என்ன? அரசு ஊழியர்களுக்கு மாதாந்தோறும் ஓய்வூதியங்கிறது உங்களுக்கு தெரியும். 30 வருஷம் 35 வருஷம் வேலை பார்க்குறாரு. வேலை முடிஞ்ச உடனே அவருக்கு பாதி சம்பளம் ஓய்வூதியமாக கொடுக்கப்படும். அவருடைய மறைவுக்கு பிறகு உங்கள் மனைவிக்கு முக்கால் கொடுக்கப்படும். இதுதான் ஓய்வூதியம். இது வந்து நிம்மதியாக ஒரு அரசு ஊழியர் ஏன் வேலைக்கு போகிறாருன்னா அரசாங்கத்துக்கு போனால் பிரச்சனை இல்லைப்பா, நிம்மதியாக இருக்கலாம், மாதம் சம்பளம் வந்துடும், கம்பெனிலாம் மூட மாட்டாங்க, வேலையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓய்வூதியம் கிடைக்கும், வாழ்க்கை செட்டில் ஆகிடும். ஒரு அரசு ஊழியர்னால் ஈஸியாக பொண்ணு கொடுப்பாங்க, பிரச்சனை இல்லாத பையங்க, உங்களுக்கு தெரியும். அப்போ அரசு ஊழியர்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு பணி பாதுகாப்பு இருக்கும்போது நிறைய பேர் அரசு ஊழியர் தேடி போகிறாங்க. குரூப் 1 எக்ஸாம், குரூப் 2 எக்ஸாம், என்னென்ன எக்ஸாம் வைக்கிறீங்க, அந்த எக்ஸாம் இந்த எக்ஸாம், ஏகப்பட்ட காவலர் தேர்வுக்கு அதுக்கு ஒரு எக்ஸாம், எவ்வளவு எக்ஸாம். அரசு ஊழியர் வந்து அரசு பள்ளியிலையோ இல்லை வந்து பல்கலைக்கழகத்தில் வேலை பார்த்தா, இப்போ கூட பல்கலைக்கழகத்தில் வேலை பார்த்தா 1.25 லட்சம் 1.5 லட்சம் சம்பளம். அதே படித்தவர் தனியார் பள்ளியில் வேலை பார்த்தா 20,000 ரூபா சம்பளத்தில் இருக்கார். அப்போ அரசு ஊழியர்கள் அப்படிங்கிறவங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அரசு ஊழியர்களுக்கு போனால் நிம்மதியாக இருக்காங்கிற நிலை மாறி ஓய்வூதிய இயக்குநரகமே இன்றைக்கி மூடப்பட்டிருக்கிறது ஸ்டாலின் அரசாங்கம். ஓய்வூதிய இயக்குநரகம் மூடப்பட்டிருக்கான்னு நிறைய பேருக்கு என்னங்க ஓய்வூதிய இயக்குநர் மூட்டாங்களா? அப்போ ஓய்வூதியம் என்னங்க சத்தமே போடாமல் ஸ்டாலின் மூட்டார் இந்த ஆஃபீஸை? இது நிறைய பேருக்கு தெரியல. இன்னும் அரசு ஊழியர்களுக்கு இந்த விஷயம் இப்போ தானே போயிட்டு இருக்குது. அப்போ சத்தமே போடாமல் ஓய்வூதிய இயக்குநரகத்தை ஏன் ஸ்டாலின் மூடினார்? ஒன்றும் இல்லை, 2003 வாஜ்பாய் அரசாங்கம் இருக்கும்போது உலக வங்கி அப்படிங்கிறது வந்து பெருமளவுக்கு இந்தியாவில் வந்து ஓய்வூதியம் அப்படிங்கிற பேரில் வந்து பெருமளவுக்கான பணம் போகுதுங்க. அரசாங்கத்தை நடத்துறதுல இது பெரிய சிக்கலாக இருக்குது. இப்படியே தொடர்ந்து ஓய்வூதியம் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் திவாலாகிடுவீங்க. அதனால் இந்த ஓய்வூதியத்தை கட் பண்ணுங்க, அப்போ தான் சர்வதேச நிதி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னதாக சொல்கிறாங்க. 2003 வாஜ்பாய் அரசாங்கம் தான் இந்த படுபாதகமான ஓய்வூதியம் நிறுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை பண்ணது. வாஜ்பாயை இன்றைக்கி அரசு ஊழியர்கள் மறக்கவே மாட்டார்கள், மன்னிக்கவும் மாட்டார்கள். அது கூட சேர்ந்து இன்னொன்று சொல்லணும், 2003 வாஜ்பாய் அரசாங்கம் அந்த மாதிரி சட்டம் கொண்டு வரும்போது தானை தலைவர், தமிழகத்தின் சிற்பி என்று அழைக்கக்கூடிய கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் அந்த அரசில் அங்கம் வகித்தார். அவருடைய நாலேஜிலிருந்து தான் அந்த ஓய்வூதிய திட்டம் முடக்கப்பட்டது. இது ஏன் யாரும் பேச மாட்டீங்க? கலைஞர் வந்து அரசு ஊழியர்களுக்கு அதை பண்ணார் இதை பண்ணாருன்னா இன்னும் சொல்லுங்கள். ஓய்வூதியத்தை மூடியதற்கு ஒரு காரணம் கலைஞர் கருணாநிதி சொல்ல வேண்டியதானே? இதே மறுக்கிறீங்க? வரலாறு தானேங்க. கேட்டால் அதை பண்ணார் இதை பண்ணார்னா, ஒரிசாவில் அந்த பாதிரியார் எரிக்கும் போது அது வேறு ஸ்டேட் பிரச்சனைன்னு சொன்னவர் தான் கலைஞர் அவர்கள். கோத்ராவில் முஸ்லீம்கள் அநியாயமாக எரிக்கப்பட்ட போது அப்பயும் அமைதியாக இருந்தவர் தான் அந்த கலைஞர் கருணாநிதி. அது எப்படி மறுக்க முடியும்? ஏங்க, கலைஞர் மேலே நமக்கு மரியாதை இருக்குதுங்க. ஆனால் வரலாறு தானே. எப்படி வரலாறு மாற்ற முடியும்? கஜினி முகமது 18 தடவை படம் எடுத்தார் அப்படின்னு சொல்லலாம். படம் எடுத்தார், 10 தடவை படம் எடுத்தாருன்னா சொல்ல முடியும். வரலாறு எப்படி மாற்ற முடியும்? இன்றைக்கி அரசு ஊழியர்கள் இவ்வளோ தூரம் வந்து கலைஞரை கொண்டாடுகிறார்கள் அப்படின்னா அரசு ஊழியர்களுக்கு நிறையா சலுகை பண்ணார். அதே நேரத்தில் 2003 வாஜ்பாய் அரசாங்கத்துக்கு முட்டு கொடுத்தது யார்? கலைஞர். எதுக்கு முட்டு கொடுத்தாரு? இங்கே இருக்க ஜெயலலிதாமா அடி நடிக்கிறாங்க, அடி தாங்க முடியல உங்களால், ஏதாவது ஒன்று பண்ணலான்னு சொல்லி பண்டார பரதேசி நீங்கள் சொன்ன வாஜ்பாய் கவர்மெண்ட்டுவே முட்டு கொடுத்தீங்களா இல்லையா? என்ன பேச்சு பேசுகிறீங்க? ஓய்வூதிய இயக்குநரகம் மூடப்பட்டது அப்படிங்கிற செய்தி எவ்வளோ பெரிய செய்தி இது. இதை வந்து உங்கள்கிட்ட இருக்க கம்யூனிஸ்ட்லேருந்து விசிகாலேருந்து யாரும் கண்டிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு 10 சீட் நீங்கள் கொடுக்குறீங்க, அப்புறம் காந்தியை கொடுக்குறீங்க, அதனால் அமைதியாக வாயை மூட்டிருக்காங்க. நம்மளும் கம்யூனிஸ்ட் மேலே நல்ல மரியாதைலாம் இருந்தது. இவர்கள் பண்ணுறது ரொம்ப அநியாயம், அட்டூழியம். கம்யூனிஸ்ட்டுக்கு நம்மளால் ஒரு மரியாதை இருந்ததில்லை. இப்போ ரொம்ப வருத்தமாகுது நமக்கே சொல்கிறதுக்கெல்லாம். இவங்கெல்லாம் ஏன் இப்படி இருக்காங்க? சாதாரணமாக காமன் மேனாக நமக்கு இருக்க கோபம் கூட உங்களுக்கு இல்லையே. இது எப்படி நியாயப்படுத்துகிறீங்க? இப்போ 2003 ஓய்வூதிய திட்டத்தை மூணுனது நீங்கள் தான். இப்போவும் ஓய்வூதியம் கொடுக்குறேன்னு சொல்லி நம்ப வைத்து ஏமாற்றியதும் நீங்கள் தான். நீங்கள் தானே இப்போ டிராஃப்ட் கமிட்டியில் வந்து டிஆர் பாலு தலைமையில் டிராஃப்ட் கமிட்டி போட்டிங்க. அதில் வந்து டிஆர் பாலு இவர் இருந்தார், பிடிஆர் இருந்தார். அப்போ சொல்ல மாட்டாரா பிடிஆர்? ஏங்க இது வந்து ஓய்வூதிய திட்டம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுமா சொல்ல வேணாமா? கேட்டால் ஓய்வூதிய திட்டத்துக்கு 30,000 கோடி ஆகுது. 30,000 கோடியோ 300 கோடியோங்க, இதெல்லாம் முன்னாடியே தெரிய வேணாமா? இப்போ புதுசாக வந்து சீமான் அவர்களோ இல்லை விஜய் அவர்களோ இந்த மாதிரி ஒரு சொன்னாங்கன்னா நம்ம அதை வந்து அவங்க அரசியல் தெரியலிங்க அவங்களுக்கு. ஏன்னா அவங்க வந்து நிர்வாகத்தில் இல்லை. இப்போ சீமான் சொல்கிறாருல, ஆடு மேய்க்கிறவங்க மாடு மேய்க்கிறவங்களாம் கவர்மெண்ட் ஜாப்புங்கிறார். கரெக்டுங்களா? என்னென்னமோ சொல்கிறார். ஆடு மேய்க்கிறவங்க மாடு மேய்க்கிறவங்களாம் கவர்மெண்ட் ஜாப்பு, படிக்கலனாலும் பரவாயில்ல, நான் வேறு மாதிரி பண்ணுவேன். ஏன்னா அவர் எப்பயுமே ஆட்சிக்கு வர மாட்டாருங்கிறதுல என்ன வேணால் சொல்லலாம். இல்லை அவர் வந்து நிர்வாகத்தை பற்றி தெரியாமல் இருக்கலாம், தப்பு இல்லை. விஜயும் சொல்லலாம், ஏன்னா அவர் வந்து நிர்வாகத்தில் வரல.
நீங்கள் 6 தடவை ஆட்சியை புரிஞ்சோங்கிறீங்க, 30 வருஷம் ஆட்சியில் இருந்தேங்கிறீங்க. 30 வருஷம் ஆட்சியில் இருந்து இது கூட உங்களுக்கு தெரியலையாங்கிற கேள்வி எழுமா எழாதா? யாரை ஏமாத்த? அப்போ என்னென்னா எது எப்படி பண்ணாலும் நம்ம வந்து ஆட்சியை பிடிச்சிடணும். கொஞ்சம் யோசனை பாருங்களேன். இப்போ டிராஃப்ட் கமிட்டியில் பழைய ஓய்வு திட்டம் டிஆர் பாலு சொல்கிறாரு. அதில் இன்னொரு காமெடி என்னென்னா, டிஆர் பாலு பற்றி உங்களுக்கு தெரியும், டிஆர் பாலு யாரையும் பேசவே விட மாட்டார். அவரை போய் நீங்கள் வந்து தேர்தல் அறிக்கை குழுவில் தலைவராக போட்டிங்க, யாரையுமே கன்சல்ட் பண்ணுறலையா? கனிமொழி அவர்கள்ட்ட யாரையுமே இவரே பொருளாதார மேதையாகி போட்டார். முடிஞ்சு போச்சு கதை. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். பிடிஆர் அவர்கள்ட்ட நம்ம இப்பவும் நம்புகிறோம். பிடிஆர் அவர்கள்ட்ட ஆலோசனை கேட்டால் அப்பயே சொல்லியிருப்பார், முடியாதுங்க அது. அவரை கேட்டிருக்கவே மாட்டாங்க. கடைசியாக ஆட்சிக்கு வந்தவுடனே முடியாதுங்கிறீங்க. ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி கொடுக்குறேன்னீங்க, ஆட்சிக்கு வந்தோடனே இல்லைன்னா எப்படி அரசு ஊழியர்கள் தாங்குவாங்க? இதில் என்ன சொல்கிறீங்க? அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்தக்கூடாது, அதுக்கு ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்குறீங்க. நீங்கள் வந்து மாற்றாந்தோட்டத்து மல்லிகைக்கு மனம் இருக்குங்கிறீங்க, கருத்துரிமையை பறிக்கக்கூடாதுங்கிறீங்க. மோடி அரசாங்கம் வந்து யாரையும் வந்து போராடவே அனுமதிக்கலைன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. நீங்களும் அதே தான் பண்ணிகிட்ருக்கீங்க. கொஞ்சம் யோசனை பாருங்கள். அவங்க எது பண்ணுறாங்களோ அப்படியே நீங்கள் பண்ணுறீங்க. உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? இப்படி போயிட்டு இருக்கும்போது இப்போ அரசு ஊழியர்கள் அவர்கள் விழிச்சிட்டாங்க. இப்போ தான் அவங்களுக்கு டைம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், தேர்தல் வந்து நெருங்கும் போது தான் எல்லாருமே இப்போ சண்முகம் அவர்கள் கம்யூனிஸ்டுங்களுக்கு அதிக சீட்டு வேணும்னு கேட்குறாங்க. திரும்ப அதிக சீட்டு வேணும்னு கேட்பார். நிறைய பிரச்சனை வரும். இன்னொரு 8 மாதம் பஞ்சாயத்து தான். ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மாற்றம்ங்கிறது மாறி 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 வந்துட்டு இருக்குது. என்னன்னு கேட்டால், இல்லைங்க பசை எங்கே இருக்குதோ அங்கே போகணுன்னு அதிகாரிகள் இருக்காங்க. அங்கே இருக்க அதிகாரிகள் மாற முடியல, மாற்ற மாட்டல. அங்கே மேல் இடத்துல போய் ஒரு 4-5 அதிகார மையம் இருக்குது. முதல்வர் எதை சொன்னாலும் கையெழுத்து போட்டுடுறாரு ஃபைலில். என்ன பண்ணுறதுனே தெரியல. அது ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. இவர்களுக்கு இதை பற்றி கவலையே இல்லை. ஒன்றும் வேணாங்க. சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறோம். கேளம்பாக்கம் அப்படிங்கிறது சென்னையில் தாங்க இருக்குங்களா? கேளம்பாக்கத்தில் பஸ்ஸு மக்கள்லாம் நிற்கிறாங்க, பஸ்ஸு வரல. ஒரு நாள் வரல. சரி, ஒரு நாள் வரலைன்னா சின்ன பிள்ளை. 2வது நாள் வரல. மக்கள்லாம் கூடி நிற்கிறாங்க, பகிர்ந்த மறிக்கிறாங்க, கவலையே இல்லை. சிஎம் பாட்டுக்கு அமைதியாக இருக்கார். எல்லாரும் சூப்பராக இருக்காங்க. தமிழ்நாடு யாருமே குறை சொல்ல முடியாது ஆச்சு. யார்? சிஎம் சொல்கிறார். பேப்பர்லாம் படிக்கிறாங்களான்னு தெரில. 3வது நாள் அப்படியே இருக்குது. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து தமிழ்நாடு அரசு சொல்லுது, இல்லை நிறையா பேருந்துகளை இங்கே நிறுத்தி வைக்கிறோம்னு. ஏங்க அங்கே உளவுத்துறை இருக்கா இல்லையா? உளவுத்துறைக்கு தெரியுமா இல்லையா மக்கள் கொந்தளிச்சிட்டு இருக்காங்கன்னு? தெரியுமா தெரியாதா? அங்கே வந்து ஒரு காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு நண்பரும் ஒரு காவல்துறை ஆள் இருப்பார். அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாலே சொல்லிடுவாங்க, ஆமாங்க இங்கே வந்து ரொம்ப முடியல, அந்த அளவுக்கு கூட்டம் இருக்குதுன்னு சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? ஒவ்வொரு ஏரியாலையும் காவல் நிலையம் இருக்கா இல்லையா? அவங்க இருக்கணும்னு தெரியாதா? ஐஎஸ்லாம் இருக்காங்களே, தெரியுமா தெரியாதா? அந்த ஐஎஸ் நேராக ஃபோன் பண்ணி கேட்பாரா கேட்க மாட்டாரா? இன்றைக்கி எல்லா தொலைக்காட்சியிலையும் இது ரிப்போர்ட் ஆகுது. தலைமைச் செயலாளர்லேருந்து எஸ்பியிலேருந்து எவ்வளோ பேர் பார்க்குறாங்க. அப்போ இவங்களுக்கெல்லாம் தகவல் போகுமா போவாதா? ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் யாராவது ஒருத்தர் பார்த்து நடவடிக்கை எடுத்துருக்கணுமா வேணாமா? ஏன் நடவடிக்கை எடுக்கலைன்னா விட்டுருங்க, பார்த்துக்கலாம். ஏன் அவங்க நாளைக்கு போய் மக்களை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. சிஎம் தான் போகணும். நீங்கள் கேட்கலாம், சிஎம்க்கு தெரியாதுன்னா சிஎம்க்கு தெரியாது. ஏன்னா சிஎம் எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் கூட இருக்கவங்க தான். அவர் எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாது, ஏன்னா அவர் வந்து சிஎம்க்கு வந்து நல்ல விஷயங்கள் மட்டுமே காதுக்கு போகணும். 224 மட்டும்தான் காதுக்கே போகணும். நம்ம சொல்லிட்டோம், தெளிவாக சொன்னோம். அதாவது என்னென்னா, குறளோவியம் எழுதிய கலைஞருக்கு பையனாக பிறந்த ஸ்டாலின் அவர்கள் இடித்துரைப்பாரில் ஏமாறா மன்னன் கெடுப்பார் இல்லாலும் கெடாங்கிறது தெரியுமா தெரியாதான்? அரசு அதிகாரிகள் அப்படி தாங்க சொல்லுவாங்க. 234 நீங்கள் தான் சொல்லுவாங்க. ஏன் ஸ்டாலின் அவர்கள்ட்ட வந்து எதிர்த்து அதாவது நீங்கள் ஒரு லெவலுக்கு மேலே போனீங்கன்னா காது கொடுத்து கேட்கணும். காது கொடுத்து கேட்காம ஆனால் நம்ம தானே ஜெயிப்போம்னு சொல்கிறவங்களே நீங்கள் கேட்குறீங்க. இல்லைன்னா அந்த ஏரியாவில் பிரச்சனைன்னு சொன்னாங்கன்னா இனிமேல் அவன் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, கேட்டை மூடுங்கன்றீங்க. உள்ளே யார் வருவா? உங்களுக்கு நல்ல விஷயம் யார் உங்களுக்கு வந்து உண்மையான நிலவரத்தை சொல்கிறாங்களோ அவங்கள பக்கத்துலேயே வச்சுக்கிறது இல்லை. புகழ்ச்சிக்கு மயங்காதவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஆனால் மயங்காமல் இருக்கணுங்க. ஒரு அரசர்னால் என்னங்க, நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்க்கணும். கலைஞர் அவர்கள் காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு எதிர்கட்சி பேப்பர்லாம் படிச்சுட்டு உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அறிக்கை விடுறது. தொடர்ந்து இந்த முருகன் மாநாடுங்கிறீங்களே, இதே கலைஞர் அவர்கள்ட்ட இருந்தால் முருகன் மாநாடு நடத்தியிருப்பாரா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். பிஜேபி முருகன் மாநாடு நடத்துது. முருகன் என்பவர் தமிழ் கடவுள். இதை வட இந்தியாவிலேருந்து ஒருத்தர் வந்து கொண்டாடணுங்கிற அவசியம் இல்லை. எங்கள் தமிழக மக்கள் முருகனை அவ்வளோ நேசிக்கிறார்கள். அப்படிங்கும் போது இந்த முருகன் மாநாடு நடத்தி அவர்களை வந்து இந்த முருகன் மாநாடு நடத்தி பிளவுபடுத்தும் அரசியலை பிஜேபி பண்ணக்கூடாது. பூரி ஜெகநாதருக்கு ஒரு மாநாடு, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராமருக்கு ஒரு மாநாடுன்னு டைப்பாக இவங்க வந்து இது கலராக மாற்றிட்டு வருவாங்க. நம்மை பொறுத்தல் ஒரே விஷயந்தான்.
ஒன்றே குலம் ஒருவரே தேவன் அண்ணா அவர்கள் சொல்லியிருக்கார். எங்களுக்கு கடவுள் நம்பிக்கைகள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கடவுள் நம்பிக்கையை நாங்கள் குறுக்கிட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறவர் கலைஞர். முருகன் மாநாடு நடத்துகிறார். ஆனால் நீங்கள் முருகன் மாநாடே நடத்துகிறீங்க, ஏன் பதறீங்க? கேட்டால் பாசிச பாஜக வந்துட்டு நீங்கள் பண்ணுறது என்ன? இப்போ அரசு ஊழியர்களுக்கு நாமத்தை போட்டுட்டீங்க. இப்போ நான் அரசு ஊழியர்கள் வந்து ஒரு 45 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். மொத்தமாக எல்லோரும் சேர்த்து அரசு ஊழியர்களுடைய வருமானம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 50,000 அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பார்த்தா அரசு ஊழியர்களுடைய ஓட்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அரசு ஊழியர்கள் ஓட்டு அப்படிங்கிறது ஏன் முக்கியம்னா திமுகவுக்கு தெரியும். போன தடவை அரசு ஊழியர்களும் சிறுபான்மை மக்களுடைய 13% ரெண்டும் சேர்த்து தான் திமுகவை காப்பாற்றுச்சு. அப்போ இந்த தடவை அரசு ஊழியர்களில் பெரும்பாலானோர் உங்களுக்கு வாக்களிக்க தயாராக இல்லை. அந்த வாக்களிக்க தயாராக இல்லைங்கிறதுக்கு முக்கிய காரணம் இவர் கண்டிப்பாக கொடுக்கவே மாட்டாருங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. இன்னொன்று, ஸ்டாலின் வந்து மிரட்டினா பயந்துருவாருங்கிற எண்ணம் அவங்களுக்கு வந்துருச்சு. எப்படி? இடி மிரட்டின உடனே டெல்லிக்கு போகிறீங்க, கரெக்டுங்களா? இடி மிரட்டினோடனே டெல்லிக்கு போகிறார். அதே போல் இங்கே அரசு ஊழியர்கள் போராட்டம் கீராட்டம் நடத்துகிறாங்க. டக்குன்னு வந்து இவர் வந்து லீவ் சரண்டர் அப்படிங்கிறது, லீவ் சரண்டருக்கு நான் பணம் கொடுக்குறேங்கிறார். அதுவும் எலெக்ஷன் முடிஞ்சவொன்னே கொடுக்குறேன்னார். அதுக்கப்புறம் போராட்டம் அதிகமாக ஓட்டு கிடைக்காதுன்னொன்னே இல்லை இப்போவே கொடுத்துறோன்னு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சார், ஒரு உறுதியான முடிவு எடுக்க மாட்டீங்களா? வேளாண்மை சட்டம் பிஜேபி கொண்டு வரும்போது ஒரு வரி கூட மாறாதுன்னு இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலையிலேருந்து அமித்ஷா வரைக்கும் சொன்னாரா? வேளாண்மை சட்டம் வரும்போது இதான் சொன்னாங்க பிஜேபியில். ஆனால் வேளாண்மை சட்டம் வந்த பிறகு போராட்டம் அதிகமானோன்னா மாற்றினாங்களா இல்லையா? அப்போ பாசிச பாஜக பின்வாங்குது. நீங்களும் நிறையா விஷயத்தில் பின்வாங்குறீங்க, சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்கள் பின்வாங்கின கதை, இந்த கவர்மெண்ட் பின்வாங்கின கதை பலது இருக்குது. அப்போ என்ன ஆட்சி நடத்துகிறீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு 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 எப்படி சொல்கிறது, கேட்குறதுக்கு மக்களுக்கு உரிமை இருக்கா இல்லையா? ரொம்ப நாகரிகத்தோடு தான் எல்லாம் கேட்குறாங்க. ஸ்டாலின் அவர்கள் வந்தால் ஏதாவது பண்ணுவார். சரி, நீங்கள் தான் எடப்பாடி பழனிசாமி காலத்தில் பண்ணலப்பா, நீங்கள் வந்தால் பண்ணுறேன். நீங்கள் என்ன சார் பண்ணல? 6000 கோடி கனிம வள கொள்ளை. இப்போ அமித்ஷா வந்து ரொம்ப தெளிவாக என்ன சொல்கிறாரு, 6000 கோடி கனிம வள கொள்ளை, 35,000 ஏதோ சம்திங் கோடி டாஸ்மார்க்கில். இதை வைத்து அரசு பள்ளிகளில் 3 ரூமை கட்டலாம் தமிழகம் முழுக்கங்கிறார். அரசு பள்ளிகளை மேம்படுத்தாமல் இவர்கள் டாஸ்மார்க்கை வைத்து கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார். ரொம்ப தெளிவாக சொல்கிறார். இது வரைக்கும் அமித்ஷா வைத்து ஒரு அறிக்கை இல்லை. கேட்டால் தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு வீடியோ போட்டிங்கல்ல, நல்லா யோசனை பாருங்கள். செந்தில் பாலாஜி அரசு ஆகும்போது தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு வீடியோ போட்டிங்க. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் ஊருக்கே வந்து அமித்ஷா, எப்பா நீங்கள் ஊழல் பண்ணியிருக்கீங்க, இந்த கட்சி ஒரு ஊழல் கட்சிங்கிறீங்க. ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்ல, உதயநிதி அவர்கள் பதில் சொல்ல, கனிமொழி அவர்கள் பதில் சொல்ல, ஆர்எஸ் பாரதியும் ராஜாவை விட்டு பதில் சொல்கிறீங்க. என்னடுங்க புரியவே இல்லைங்க. ஏங்க நீங்கள் ராஜா என்ன பேசியிருக்கணும்? நாங்கள் ஊழல் செய்தோம் என்று யார் சொன்னது? ₹1 கூட ஊழல் செய்யவில்லை. ஏன் இந்த வார்த்தை வாயிலேருந்து வரமாட்டேது? கேட்டால் ஊழல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, மதவாதம் பெரிய விஷயங்கிற டோனில் பேசுகிறீங்க. கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஆர்எஸ் பாரதி இல்லை மணிப்பூரை பாருங்கள், ஒரிசா. ஏன் சார் நாங்கள் அதை பார்க்கணும்? மறுபடி மணிப்பூரை ஏன் சார் பார்க்கணும்? பிஜேபி தான் ஒரு மட்டமான கட்சின்னு தெரியுமே எங்களுக்கு. நீங்கள் யார்? வெளிப்படையாக இன்றைக்கி திருமா அவர்களோ, பே சண்முகம் அவர்களோ, ஸ்டாலின் அவர்களோ, உதயநிதி டாஸ்மார்க்கில் ₹1 கூட லஞ்சம் நடக்கலைங்க. கனிம வள கொள்ளைங்கிறது தான் தப்பாக சொல்கிறதுங்க. ₹1 கூட நாங்கள் எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போலிங்க. நாங்களே மிடில் கிளாஸ் வாழ்க்கை தாங்க நடத்திட்டு, ஒரு சொத்துமே எங்களுக்கு இல்லைங்க. சார், அது கூட வேணாங்க, சொத்தெல்லாம் நீங்கள் சேர்த்துட்டீங்க, விடுங்க. நீங்கள் வந்து ஊழல் பண்ணலன்னு சொல்ல வேண்டியதானே? நேருக்கு நேராக எதிர்கொள்ள வேண்டியதானே? ஏன் எதிர்கொள்ள மறுக்கிறீர்கள்? அதாவது வந்து அமித்ஷா வராரு, இதுக்கு வராரு, நம்ம மேற்கு வங்காளம் வராரு. நீங்கள் தான் அடிக்கடி மம்தா பானர்ஜி பற்றிலாம், நீங்கள் தான் இந்தியா கூட்டணியில் இருக்கீங்களே சொல்கிறோம், அதையும் சொல்கிறோம். மம்தா பானர்ஜியில் போயிட்டு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி மோடி பேசுகிறார் பாருங்கள், வரக்கூடிய நாட்களில் வந்து கண்டிப்பாக மம்தாவை அடித்து விரட்டுவோன்னு. மம்தா உடனே ரியாக்ஷன், அடித்து விரட்டுறது நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ எலெக்ஷன் வைங்க. நீ ஏன்ப்பா அடுத்த 8 மாதம் போகிற? இப்போ வைங்க, நான் தான் இங்கே கிங்கு, தைரியம் இருக்கிறதா? தேர்தல் ஆணையமே மோடி அரசை இப்போ எலெக்ஷன் வை கேட்குறது யார்? மம்தா பானர்ஜி. ஊழலில் திளைத்த மம்தான்னு இவங்க சொல்ல மாட்டாங்க. மம்தா பானர்ஜியை வந்து இஸ்லாமியர் வேடமிட்டு அவங்க வந்து நமாஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க பிஜேபி. ஏன்னா அதாவது மம்தா பானர்ஜி இஸ்லாமியர் ஆகிட்டாங்களாம் அப்படின்னு, அப்படி ஒரு பொய் பிரச்சாரம். இந்துக்களுடைய தாலியெல்லாம் பறித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்தன்னு எப்படி பொய் பிரச்சாரம் பண்ணாரோ அதே மாதிரி மம்தா பானர்ஜி. நீங்கள் மோடி அவர்கள் பேசின உடனே மம்தா பானர்ஜி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. உங்கள் கோட்டைக்கு வந்து அமித்ஷா நீங்கள் ஒரு ஊழல் பண்ணவாதி, நீங்கள் நிறையா பணத்தை திருடிட்டீங்கன்னு சொல்கிறாரு. இது வரைக்கும் ஒரு பதில் இல்லை. நிறையா வீடியோ உட்காந்து போடுங்க. அந்த வீடியோவில் என்ன சார் ஆச்சு கேட்குறாங்களா மக்கள்? அப்பா என்னப்பா நீங்கள் சும்மா இருக்கீங்கன்னு கேட்குறாங்களா இல்லையா? அப்பா வீடியோ போடுறீங்க, அல்வா வீடியோ போடுறீங்க, இதுக்கு ஒரு வீடியோ போட வேண்டியதானே? அமித்ஷா அவர்களே நாங்கள் ₹1 கூட யார்ட்டையும் லஞ்சம் வாங்கலை, டாஸ்மார்க்கில் ஊழலே நடக்கலன்னு ஏன் இந்த வாய் வரமாட்டேது? எங்கே போனீங்க? வீடியோவே காணமே, நம்மளும் தேடி பார்க்கணும், வீடியோவே காணமே.
இழிச்சவாங்க யாருன்னா அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், இவங்களை போட்டு இது பண்ணுறது, அவங்க போராட்டம் நடத்தினா தடை பண்ணுறது, கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்குறது. ஒரு இதில் காமெடி என்னென்னா, அவங்களுக்கு ஒரு கமிட்டி போட்டிங்க பாருங்கள். அரசு ஊழியர்களுக்கு அந்த கமிட்டியை பற்றி தெரியாதா? கமிட்டி இந்தியாவில் எத்தனை வந்து அதனுடைய அறிக்கையை கொடுத்து எத்தனை செயல்படுத்தியிருக்கீங்க? ராஜமன்னார் கமிட்டியிலேருந்து ஆரம்பித்து சொல்லிக்கிட்டே போகலாம் கமிட்டிகள். இப்போ அருணா ஜெகதீசன் கமிட்டியிலேருந்து சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஸ்டாலின் அரசுக்கு பேராபத்து வந்துவிட்டது. இவர்களால் செயல்படுத்த முடியவில்லை. ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் பல பேர் இவங்களுக்கு எதிராக இருக்காங்க. ஏன்னா சில பேரை மட்டும் இவங்க ஊக்குவிக்கிறாங்க. பல நேர்மையான அதிகாரிகள் ஒதுக்கிட்டாங்க. இப்போ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? எடப்பாடிகிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்க மாட்டாங்க, இந்நேரம் டெல்லிக்கு பேசியிருக்க மாட்டாங்க. ஐயா இந்த மாதிரிலாம் வருதியா? சிஎம்டிஏயில் இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி டெல்லி சென்று விட்டார். அவரை வைத்து சிஎம்டிஏக்குள்ளே போய் நுழைய போகிறாங்க. ஈடிங்கிறது தான் லேட்டஸ்ட் தகவல். இங்கே மட்டும் இல்லை, பத்திரப்பதிவுலேருந்து எல்லா துறைக்கும் நுழைய போகிறாங்க. ஊழல் 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 இதை ஒன்றை மையமாக வச்சுட்டு தான் பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே வரப்போகிறாங்க. அது அமித்ஷாவுடைய வருகை தீவிரமாக உணர்த்துது. மற்ற வேலையெல்லாம் விட்டுட்டு அமித்ஷா இங்கே வராருன்னா ஒன்று தெரிஞ்சுக்கலாம், அமித்ஷா இதை சீரியஸாக பார்க்குறாருன்னு. அப்போ அரசு ஊழியர்களுக்கு நீங்கள் பெரிய நாமத்தை போட்டு விட்டீர்கள். வரக்கூடிய தேர்தலில் அரசு ஊழியர்கள் உங்களுக்கு அதற்கான விளைவை கண்டிப்பாக கொடுத்தே ஆவார்கள். இந்த ஓய்வூதிய இயக்குநரகம் மூடல் அப்படிங்கிறதே அவர்களுக்கு பெரிய இடியை இறக்கக்கூடிய செய்தியாக தான் இருக்கும். இப்போ என்னென்னா, போன தடவை எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுக்கல. இப்போ இந்த வரக்கூடிய எலெக்ஷன் அவரும் கொடுப்பார். ஏன் நீங்கள் தான் பொய்யா சொல்கிறீங்களே? எல்லாருக்கும் வந்து உரிமை தொகை 1000 ரூபா, இதெல்லாம் எவ்வளோ பொய்? அப்பவே சொல்லி வேண்டியது, தகுதி உள்ளவர்களுக்கும் சொல்லியிருக்க வேண்டியதானே சார்? ஏன் எல்லாருக்கும் சொன்னீங்க அந்த வார்த்தை? நகைக்கடனா எல்லாரும் போய் வைங்க. நீங்கள் நகைக்கடன் தள்ளுபடி பண்ணீங்களா? படித்த பசங்க எல்லாத்துக்கும் வந்து கல்வி கடன் ரத்து பண்ணுறேன்னு நீங்கள் பண்ணீங்களா? எல்லாருக்கும் வேலை கொடுக்குறேன்னு நீங்கள் வேலை கொடுக்கல. மோடி அரசாங்கத்தில் கிட்டத்தட்ட 20 லட்சம் பணியிடங்கள் காலியாக இருக்குதுன்னு இப்போ ஒரு ரிப்போர்ட் வருது. தமிழ்நாட்டில் எவ்வளோ காலி இருக்குதுன்னு நீங்களே சொல்லி பாருங்கள். இன்றைக்கி பாருங்கள், தமிழ்நாட்டில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் எவ்வளோ காலி இருக்குது, காவலர்களுக்கு எவ்வளோ பணி சுமை இருக்குது, கொஞ்சம் யோசனை பாருங்கள். எவ்வளோ இன்னும் நடந்துகிட்ருக்குது. இது எதுவுமே தெரியாமல் முதலமைச்சர் அங்கே போகிறாரு, இங்கே போகிறாரு. கேட்டால் 1 to 1 வந்து நிர்வாகிகளை சந்திக்கிறேன்னு காணொலி மூலிமா சந்திச்சிட்ருக்காரு. ஒன்றுமே புரியல எங்கே இந்த கவர்மெண்ட் போயிட்டுருக்குது. கேட்டால் அடுத்து நீங்களே வரணுங்கிறீங்க. நம்ம என்ன சொல்கிறோம்? அடுத்து நீங்கள் வாங்க, எடப்பாடி பழனிசாமி வாங்க, விஜய் கூட வாங்க, யார் வேணால் வரட்டும் சார். எப்படி சமாளிப்பீங்க? ஒன்றுமே சார். அடுத்து யாராவது வந்தால், இப்போ யாராவது விஜயோ சீமோனோ யாரை வேணால், எடப்பாடியே வரட்டுங்க, என்னங்க அவர் பண்ணிட முடியும்? 9 லட்சம் கோடி கடன் இருக்குது சார். 9 லட்சம் கோடி கடன் எப்போ கட்டுவீங்க? அப்போ அடுத்த 5 வருஷம் இல்லை நாமந்தான், வேறு ஒன்றும் வேலைக்கே ஆகாது. அப்போ யார் வந்தாலும் எலெக்ஷனுங்கிறது எப்படின்னா, இந்த வரக்கூடிய தேர்தல் மக்களுக்கான தேர்தல் இல்லைங்க. இவங்க 2 பேரும் யார் அதிகம் பணத்தை கொட்டுவாங்க, அதிகாரத்தை கொட்டுவாங்க, அவங்களே ஜெயிச்சுக்குவாங்க. இதில் மக்கள் வெறும் பார்வையாளர்கள் தான். இது ரொம்ப அவலமான செய்தி. இதை யாரும் பேசக்கூடாதுங்கிறது தடுக்கிறது எந்த விதத்தில் நாகரிகம், எந்த விதத்தில் வந்து சரியாக வரும் நமக்கு தெரியல. தொடர்ச்சியாக நீங்கள் அவதூறு கருத்துக்களை போடுறவங்களெல்லாம், அதாவது என்னென்னா, நியாயமாக பேசக்கூடியவர்களை கூட அச்சுறுத்துவீங்க. உங்களை பற்றி எந்த செய்தியும் தொலைக்காட்சியில் எதிரியும் வந்துடக்கூடாது. அமித்ஷா அவர்கள் ஒன்று வேணாம். இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த மீடியாவெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கீங்க சார். நம்ம தெளிவாக ஒன்று கேட்குறோம், நமக்கு ஒன்றுமே புரியல. குழந்த மாதிரி இருக்கீங்களே. இப்போ அரசு இப்போ வந்து சன் டிவி யாருங்கிறது ஊருக்கே தெரியும். சன் டிவி வந்து நியூஸ் போடுறாங்க. யூபியில் பாருங்கள் நிறைய பேர் சாராயம் குடிக்கிறாங்கன்னு. நம்ம என்ன கேட்குறோம்? ஊபியை நம்ம எதுக்குப்பா பார்க்கணும்? தமிழ்நாட்டை சொல்லுப்பானா சொல்லவே மாட்டுறாங்க. ஒரு காலத்தில் எப்படி இருந்த சன் டிவி இன்றைக்கி நிலைமை பார்த்தீங்களா? இப்போ எல்லாம் அதாவது என்னென்னா, நல்லா தெரியும், மக்களுக்கு தெரியாதாங்க சன் டிவி யாரோடதுன்னு தெரியுமா தெரியாதா? திமுக ஆதரவான சேனல் தெரியுமா தெரியாதா? இவங்க என்ன நடுநிலை? இன்றைக்கி எந்த சேனல் நடுநிலையாக இருக்குது? இப்போ அமித்ஷா வந்து இது எப்படி பார்த்துட்டு இருப்பார்? யார்கிட்ட வந்து இன்றைக்கி தகவல் ஒலிபரப்புத்துறை யார்கிட்டக்குது? எல் முருகன் அவர்கள் தான் இணையமைச்சர். அங்கேருந்து ஒரு ஃபோன் பண்ணாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா மீடியாவும் அப்படியே பிஜேபிக்கு ஆதரவாக ஏன் திரும்பாது? அவங்க இன்னும் வரல, கண்டிப்பாக வருவாங்க, அதையும் பிடிப்பாங்க. இன்றைக்கி உங்களுக்கு ஓட்டம் ஓடிட்டு இருக்குது. எவ்வளோ நாள் இந்த ஓட்டம் ஓடும்? இதை எது பற்றியுமே தெரியாமல் உங்களுடைய கவலை என்னென்னா, தம்பியை காப்பாற்றுறதும் சாரை காப்பாற்றுறதும் இந்த கவலையில் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். தம்பி வந்து லண்டன்லேருந்து போட்ட டிக்கெட்டை 2 தடவை வந்து கேன்சல் பண்ணிட்டாரு. தம்பி மேலே இடி வந்துருமோ? ஏற்கனவே சம்மன் வேறு கொடுத்துட்டாங்க. 2-3 படம் பராசக்தி கிராசக்தின்னு படம் இல்லாமல் எடுத்துட்டோம், பாதி எடுத்துட்டோம், மீதி எடுக்க முடியுமா இல்லையா தெரியல. இப்படி பல கவலைகள் அவங்களுக்கு வேறு எந்த கவலை, மற்ற எந்த கவலையும் இல்லைங்க அவங்களுக்கு. மக்கள் வந்து அரசு ஊழியர் இதெல்லாம் எதுவுமே முதல்ல இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமானே தெரியல. இந்த சீரியஸ்னஸ் முதல்வர்கிட்ட கொண்டு போகணும். யாராவது கொண்டு போகிறாங்களான்னு தெரில. இல்லைங்க பணம் இல்லை தலைவரை ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான். அப்படி தானே சொல்லுவாங்க. சிஎம்கிட்ட ஒன்றும் முடியலைங்க, நாங்கள் என்னங்க பண்ண முடியும்? ஜெயலலிதா மாதிரி தான் கலைஞர் தான் கேட்பாங்களா? ஏதாவது ஒன்று பண்ணியா, எலெக்ஷன் வர போகுது கேட்பாங்களா இல்லையா? பணம் இல்லையா, சரி வேறு ஏதாவது பண்ணுப்பா, அவ்வளோதான். இப்போ முதல்வருக்கு பல விஷயங்கள் மறைக்கப்படுகிறது. கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஒரு யூடியூப்பில் பேசுகிற ஒருத்தர் வீட்டில் போய் மலை மல்லி கொட்டுறாங்க. இது சிஎம்க்கு தெரிஞ்சால் நடக்குது? தெரியாது.
அவர் கேட்பாரு என்னங்க இந்த மாதிரி நடந்தது. அதுக்கப்புறம் கேட்டாருன்னா, இல்லைங்க நாங்கள் வந்து அந்த குற்றவாளியை இது பண்ணிட்டோம், அந்த அந்த லேடியை வந்து இது பண்ணிட்டோம், அவ்வளோதான். அவங்க ஜாமீனில் இருக்கிறது முதலமைச்சருக்கு தெரியாது. இப்படி பல விஷயங்கள் மோடி சொல்கிறோம். அரசு ஊழியர்கள் மட்டுமல்ல, பல பேர் இந்த ஆட்சியில் மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்கிறார்கள். இதை தீர்க்க வேண்டிய அரசு பாராமுகமாக இருக்கிறது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பெண்களுக்கு எதிரான கொடுமை, பட்டியலின யார் இந்த ஆட்சியில் நிம்மதியாக இருக்கிறார்? ஒரு சில குடும்பங்கள் மட்டும் இல்லை, கூட அந்த குடும்பங்கள் கூட நிம்மதியாக இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஈடி பயம் வந்து ஆட்டி படைக்கிறது. இது எங்கே போய் முடியுமோ தெரியவில்லை. தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.